துளாராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா துளாராசிக்கு உடையவர்கள் கிட்டத்தட்ட சித்திரை சுவாதி விசாகம். இதில் சித்திரை சுவாதி விசாகம்னா ராகு குரு சனி தான் மெயினாக இருக்க போகிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் ராகு இருக்கும், அதற்கடுத்து விசாகம் வராது. மெயினாக குரு சனி புதன் இதுதான் மேஜர். 20, 16, 36, 17 கிட்டத்தட்ட 50 வருடங்கள் சார். 20, 40, 50 வருடங்கள் நமக்கு ஆட்சி ஒரு பிடிக்கக்கூடிய இந்த 3 ராசிகள் தான், 3 தசாநாதம் தான், 3 தசைகள் குரு சனி புதன். அதனால் குரு 9ஆம் வீட்டுக்கு வருகிற நமக்கு 3க்கும் 6க்கும் உடையவன். குருவை பொறுத்த வரைக்கும் சார், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டுக்குடையவனாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நல்லதையே செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான். அதிகமாக பாவிகளால் அணுகப்படாமல் இருந்தார்னா, ஏன்னா நமக்கு